வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, விஜய் டிவியில் குக் வித் கோமாளி வருதுங்க. எக்ஸ்பெஷலி இந்த வாரம் எபிசோட் வந்துட்டு ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்தது. ஸோ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். எலிமினேஷன், அதை தவிர நிறைய காமெடி அண்டு குரேஷி, ராஜு இவங்க பண்ண காமெடிகள் அதெல்லாம் பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். இந்த வார எபிசோடு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு விதத்தில் சேடாகவும் ஒரு விதத்தில் ஃபீல் குட் எபிசோடாகவும் இருந்தது. யாராவது பார்க்கலன்னா போய் குக் வித் கோமாளியை பாருங்கள். அதுக்கு தான் இந்த எபிசோட் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது வந்துட்டு எலிமினேஷன். உமைர் லட்டீஃப் அவர் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாரு. ஆக்சுவலாக அவர் வந்து ஃபஸ்ட்டு எபிசோட் வரும்போது முதல் எபிசோடில் அவர் குக் வித் கோமாளியில் வரும்போது இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் அமரன் படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் எடுத்து பண்ணியிருந்தார். அதே உமைர் தான். அவர் வந்து குக் வித் கோமாளியில் வந்திருந்தார். அவர் வந்து அவரோட தமிழ் ஆகட்டும், அவர் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே ரொம்ப எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பேசுகிற தமிழ் ஆகட்டும். பார்த்தா அவர் வந்து டீனேஜ்லேருந்தே இங்கே இருந்திருக்காரு, படிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆனால் தமிழ் கற்றுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் காஷ்மீர்லேருந்து வந்திருக்காரு. தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் வந்து சரளமாக, அதுவும் எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறாரு. ரொம்ப நல்லா அவரோட தமிழ் வந்துட்டு அழகாக இருக்கும். ஆக்சுவலாக அவரை பேசுகிற தமிழும், அதுவும் இல்லாமல் அவருக்கு பேரே வந்து ஆடு வெட்டி உமேர் தான். ஆடு சமைக்கிறதுல பயங்கர ஃபேமஸ்ஸு. ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து அமரன் படத்தில் கூட அவ்வளோ இதுவாகலை. ஆனால் குக் வித் கோமாளியில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அவரோட எலிமினேஷன் வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக அவர் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வரணும், அவரை திருப்பி எகெயின் நல்லபடியாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சமைச்சு ஃபினாலிக்கு போகணும்னு நம்ம வந்து இது பண்ணுவோம். ஆனால் ரொம்ப அவரை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அந்த ஃபுல் குக் வித் கோமாளி எபிசோடில். அடுத்தது வந்துட்டு நம்ம பேச போகிறது ராஜு. ஓ மை காட், அவருக்கு என்ன காமெடி சென்ஸுங்க, என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அதாவது பேசுகிறதே வந்து ஒரு சோகத்தை கூட பயங்கர காமெடி பண்ணி நம்மளை கலாய்ச்சிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. சரி, அந்த மாதிரி கேரக்டரெல்லாம் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. அவருக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து எபிசோடில் வந்து அவர் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணியும் கோலா உருண்டையும் பண்ணினார். கோலா உருண்டையை வந்து ஜட்ஜ் தாமு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது ரொம்ப சுத்தமாகவே, அதாவது வாய்க்கே வைக்க முடியல, அப்படி ஒரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதை வந்து இந்த வாரம் வந்து அவர் எலிமினேஷன் குக் ஆஃபில் திருப்பி சமைக்கணும். அதுக்கு வந்து அவர் பேசுகிறாரு வந்துட்டு. லாஸ்ட் வீக் வந்துட்டு கோலா உருண்டையை வந்து டிசாஸ்டர்னு சொல்லிட்டாரு ஜட்ஜ் தாமு அவர்கள். காரில் போகும்போதெல்லாம் டிசாஸ்டர்னு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. சரின்னு தூக்கமே வரல. அப்புறம் சரின்னு தூங்கினா, டிசாஸ்டர்னா என்ன தமிழில், பேரழிவில் என்னோட கோலா உருண்டையெல்லாம் மக்களை தாக்குது, மக்கள் சாகிறாங்க. சரி, அந்த காமெடி சென்ஸ் நான் சொல்கிறது வந்து மேபி சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் அந்த காமெடி அவர் கொண்டு போன விதம் இருக்கு இல்லையா, அவரை நான் பிக் பாஸில் ரொம்ப ரசிச்சிருக்கேன், ராஜு அவர்களை. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளியில் தான் வராரு. சான்ஸே இல்லைங்க. அவரோட காமெடி சென்ஸுக்கு வந்து டைமிங் வந்துட்டு சான்ஸே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த இதையும் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த ஃபுல் குக் வித் கோமாளியில் வந்துட்டு ரொம்ப ரசிக்கிற மாதிரி, எனக்கு ரொம்ப பார்க்கணுன்னு நினைக்கிறதே வந்துட்டு ராஜுவோட அந்த காமிக்கல் அந்த சென்ஸுக்கும், அப்புறம் இவர் குரேஷி. அப்பா, ஒவ்வொரு வாரமுங்க ஒவ்வொரு பரிணாமம், அவர் என்ன கேரக்டர் எடுக்கிறாரோ அதே மாதிரியே வாழ்கிறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சான்ஸே இல்லாத ஒரு டேலண்ட்டு குரேஷி. ஆக்சுவலாக இந்த வாரம் வந்துட்டு யார் எடுத்திருக்காரு, எந்த கேரக்டர் எடுத்திருக்காருன்னு சொல்லுங்கள். எஸ், ப்ளூ சட்டை மாறன் இருக்கார் இல்லையா, படத்தையெல்லாம் கழுவி ஊற்றுவாரே, அவரே தான். அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காருங்க. அப்படியே அவர் அந்த மேனரிசம்லேருந்து, அந்த டயலாக் டெலிவரியிலேருந்து எப்படி ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் பேசுவாரோ அதே மாதிரியே டெலிவரி. எவ்வளோ அமேசிங்கான, அப்படின்னா எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும். அதான் சொல்கிறேன், ஒருத்தரோட லைஃப்பில் சும்மா நம்ம குருட்டாம்போக்கில் வந்து எந்த காரியமும் பண்ணிட முடியாது. சக்ஸஸ்ங்கிறது வந்து ஒர்க் பண்ணினாதான் கிடைக்கும். அதுக்கு
சிறந்த எக்ஸாம்பிள் வந்து குரேஷி. அவளுக்கு நல்லா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சினிமாவில் யாராவது யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவ்வளோ காமெடி வருது. அவர் காமெடியனே இப்போ பஞ்சமாக இருக்குது. ஸோ அவரை வந்து குரேஷியை கட்டாயம் காமெடி பண்ணணும். அதில் வந்துட்டு சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு ஆங்கரை ரக்ஷனை கலாய்ப்பார். ஓகேன்னு சொல்லிட்டே ஓட்டிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து மாதம்பட்டியை வந்து மாத வட்டி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பார். ஆக்சுவலாக ராஜுவை கலாய்ச்சது தான் அல்டிமேட்டு. ஆக்சுவலாக ஒரு ஓவிய போட்டி நடக்குமாமா. அப்போ வந்து அந்த ஓவிய போட்டியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்களாம்னா, காந்தி தாத்தா புறாவை பறக்க விடுறாரு. புறாவை பறக்கும்போது வேடன் வந்து சுட்டுடுறார். அதுதான் இது வந்து ப்ளூ சட்டை மாறனாக நம்ம குரேஷி சொன்னது. பறக்க விடுவாங்க, புறா செத்துடுமாமா. இதை வந்து வரையணும் இதில். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வெள்ளத்தாளில் மட்டும் சும்மா ஒன்றுமே வரையாமல் கொடுத்துட்டாராம். என்ன, ஏன் இப்படி வெள்ளத்தாள், இது என்ன ஆர்ட் அப்படின்னு கேட்டானாக்கா, அதுதான் புறா பறந்துருச்சுல, அதனால் புறா ஓடி போயிடுச்சு, அதனால் வரையலை. அதுவும் இல்லாமல் புறா வந்து பறக்கும்போது சுட்டுட்டா, அதனால் அதையும் வரையலை. அதே மாதிரி வேடம் சுட்டுட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிட்டான், காந்தி தாத்தா பாட்டி போயிட்டாங்க, அதனால் வரையறதுக்கு ஒன்றுமே இல்லை. புறாவும் செத்து போச்சு, அதனால் வரையறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வேறு. அது மாதிரி ராஜுவும் பயங்கர ஃபில்ம் காமிக்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் சமையலில் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ப்ளூ சட்டை மாறன் ஸ்டைலில் சொல்லி முடிச்சார் பாருங்க. வேற லெவல். சிரித்து வயிறே வலிச்சிருச்சு. உண்மையாகவே ஒரு குட் ஃபைண்டு குரேஷி. உண்மையாகவே வந்து அவ்வளோ டேலண்டட் பர்சன். நல்லா வரணும். அது ஒன்று. லாஸ்ட்டாக வந்து ஷபானா அவர்கள் வந்து குக் வித் கோமாளியில் ஸ்டார்ட் ஆகும்போது நிறையா எலிமினேஷனுக்கு வருவாங்க. ஒரு மாதிரி செஃப் ஆஃப் த வீக்கே வாங்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ஹாஃபில் வரும்போது எல்லா வாரமும் அவங்க தான் செஃப் ஆஃப் த வீக்கு. இந்த வாரம் வந்து டிக்கெட்டு ஃபினாலேவும் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அசத்தெல்லாம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாரம் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவும் இருந்தது. அதே சமயத்தில் உமாயிர் போனது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. குக் வித் கோமாளி பார்க்காதவங்க கட்டாயம் இன்னைக்கு எபிசோடை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.